4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்றால் என்ன? ஆதியில ஆரம்பத்துல, அதாவது ஆதி என்று சொன்னால் ஆரம்பத்துல, துவக்கத்துல, தொடக்கத்துல. அப்ப இந்த ஆதியில, தொடக்கத்துல எந்த ஒரு கிறிஸ்தவர்களும், எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய பாவங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்ம இடம் கொடுப்போம். ஆதியில, ஆரம்பத்துல. இப்போ ஒருத்தவங்க உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு இப்பதான் சபைக்குள்ள வராங்க, ஆண்டவருக்குள்ள இப்பதான் வராங்க, ஆண்டவர் இப்பதான் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா, அவங்க பாவத்தை அறிக்கையிடவோ, எந்த ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விடுவதற்கோ அவங்க வந்து ஆயத்தமா இருப்பாங்க. இன்னும் நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் என்ன செய்யணும்? நான் என்ன மாத்திக்கொள்ளணும்? என்னத்த நான் வந்து சரிப்படுத்தணும்? நான் நல்லா இருக்கணும். என் வியாதி சரியாகணும். என் குடும்ப பிரச்சனை மாறணும். இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படி சொல்லி, அந்த ஆதியில அவங்க எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. கர்த்தருக்காக எதையும் விடுறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா அவங்க சபைக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகி, அவங்க கொஞ்சம் எல்லா பழக்கவழக்கத்தெல்லாம் கற்றுக்கொண்டு, சபையில எல்லா நடவடிக்கையெல்லாம் பார்த்து, கர்த்தருடைய வேதத்தெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, சத்தியத்துல அறிந்த பிறகு, கொஞ்ச நாள் போச்சுன்னா, அதுக்கப்புறம் இப்ப போய் உங்ககிட்ட பாவம் இருக்குது, உங்ககிட்ட குறை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பிரசங்கமோ, ஏதோ ஒரு வார்த்தையோ, ஏதோ ஒரு ஆலோசனையோ அவங்களுக்கு எதிரா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு கோபம் வந்துரும். ஏன் அப்படின்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆதியில அன்பு இருந்துச்சு. அதனால அவங்க கர்த்தருக்காக எந்த பாவத்தை அவங்க முகத்துக்கு நேரா கை நீட்டி சொன்னாலும், அதை அவங்க வந்து மனஸ்தாபப்பட மாட்டாங்க. அது குறித்து அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. சரிங்க ஐயா, ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு கீழ்ப்படிவாங்க, தாழ்த்துவாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம், அவங்கள போயிட்டு நம்ம ஏதாவது இது செய்யுங்க, இது சரி பண்ணுங்க, இத கொஞ்சம் நீங்க மாத்திங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் மறைமுகமா பிரசங்கத்துல சொல்லிட்டாலும் கூட, அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துரும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஆதியில் கொண்டிருந்த அன்ப விட்டுட்டாங்க. ஆதியில கர்த்தர் மேல வச்சிருந்த அந்த அன்ப விட்டுட்டாங்க. அந்த ஆதியில அந்த அன்பு இருக்கும்போது, அவங்க எதையும் செய்யறது கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு எந்த அளவுக்கு தாழ்த்துவதற்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப இப்போ அந்த அன்ப விட்டதுனால, அவங்களுக்கு இப்ப எத சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வந்துருது. இப்போ போயிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் மனம் திரும்பணும். இன்னும் உங்ககிட்ட இந்த குறைகள் இருக்குது காணப்படுது அப்படி சொன்னா, இப்ப அவங்களுக்கு கோபம் வந்துரும். அதனால தான் சொல்றாரு, "நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக." அப்ப ஆதியில செஞ்ச கிரியைகளை தான் இங்க ஆண்டவர் சொல்றார், "ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய்" அப்படின்றாரு. அப்ப ஆதியில் செய்த அந்த கிரியைகளுக்கு பேர் தான் அந்த அன்பு. அந்த அன்பை இப்ப நீ விட்டுட்ட. ஏன் அப்படின்னா, ஆதியில் செய்த கிரியைகளை நீ வெறுமையா செய்யல. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால அதை செய்தாய். அந்த அன்பினால உன்னை யாரு என்ன சொன்னாலும் உனக்கு அது பெருசா பாதிக்கப்படல. இப்போ உதாரணத்துக்கு சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். சவுலை பார்த்த ஆரம்பத்துல எல்லாரும் பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா ராஜா, இவனுக்கா நாங்க காணிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சவுலு காது கேளாதவன் போல போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா பிறகு அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படி சொல்லும்போது அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அது முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமா பார்த்தான். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் தான் இருக்குது. எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டாங்க. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் இருக்கு. அதையும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் பயங்கர கோவப்பட்டான். ஆரம்பத்துல இவனா ராஜா, இவனா நம்மளை ரட்சிக்க போறோம், இவனுக்கா நாங்கெல்லாம் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு கோபம் வரல. அப்போ ஆதியில அவன் கொண்டிருந்த அன்பு அப்போ அவனுக்குள்ள இருந்துச்சு. அபிஷேகத்துல நிரம்பி இருந்தான். கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தான். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனா இருந்தான். இப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட பிறகு அவனை பார்த்து தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பயங்கர கோபம் பற்றி எரியுது அவனுக்கு. அதுல இருந்து சாகர வரைக்கும் அவன் கொலைகாரனா தான் அலைஞ்சான். கொலை செய்கிறவனா தான் அலைஞ்சான். பழி வாங்குகிறவனா தான் அலைஞ்சான். இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்பது அர்த்தம். அப்போ ஆரம்பத்துல நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது நல்ல ஜெபத்துல இருப்போம், நல்ல உற்சாகமா இருப்போம். பிரசங்கம் நமக்கு எதிராவே வந்தாலும் தாழ்த்துவோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனா, இப்ப அந்த ஆதியில் கொண்டு வந்த அந்த அன்பை விடும்போது, இப்ப பாஸ்டர் மறைமுகமா பிரசங்கம் பண்ணாலும், செய்தி ஏதோ மறைமுகமா நமக்கு வந்துட்டாலும், அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது. நமக்கு எதிரா பண்ணிட்டாங்க. நம்மள அ டார்கெட் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்று சொல்லி, நம்ம வந்து கோபப்படுகிறோம். கர்த்தருக்காக ஆதியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். காணிக்கையிலிருந்து, தசமபாகத்திலிருந்து, பாடல், துதி, ஆராதனை, டைமிங் எல்லாத்திலும் கரெக்ட்டா உற்சாகமா இருப்போம் அந்த நேரத்துல. ஆனா போக போக நீங்க பாருங்க,
அது எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஜெபம் குறைஞ்சு போயிடும், உற்சாகம் குறைஞ்சு போயிடும், சபைக்கு வர்றது லேட்டா வருவோம், அசட்டை பண்ணுவோம், சபையை அசட்டை பண்ணுவோம், ஆராதனை அசட்டை பண்ணுவோம், பிரசங்கத்தை அசட்டை பண்ணுவோம், பாஸ்டர் அசட்டை பண்ணுவோம், கர்த்தரை அசட்டை பண்ணுவோம். அப்போ இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு குறைஞ்சு போச்சு, விட்டாச்சு. அதுதான் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால நம்ம ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாதபடிக்கு நம்ம அந்த கிரியைகளை மறுபடியும் தொடர வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதனால நம்ம ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னாரு. அப்போ முடிவுற வரைக்கும் ஆரம்பத்துல மட்டும் இல்ல, முடிவு வரைந்தமும் நம்ம நிலை நிற்க வேணும். அந்த அன்புல நிலை நிற்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆதியில் கொண்ட அந்த அன்பை மறுபடியும் தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.